நல்ல மனசு நல்ல மனசுன்றதை விட ஒரு ஸ்போர்ட்ஸ் மனசு சொல்லலாம். செக்ரட்டரி வருவாரா சொல்லிட்டேன் நான் முன்னாடியே. எதுக்கு பாவம் அப்புறம் இந்த மேட்ச் மேட்சை கேன்சல் பண்ணி விட்டாங்க. QMCல மேட்சை கேன்சல் பண்ணி விட்டானுங்க வந்து. பஸ் பின்னாடி வேணா போய்க்கிங்க. இந்த வழியா வந்துதான் ஆகணும். அப்படியே எல்லாரும் சுத்திட்டு கோடம்பாக்கு வழியா வருவேன்டா. உங்க வீடுங்க கார்த்திக் இங்கதான் நியர் இங்க மாத்தி போட்டுருவீங்க. அப்கோர்ஸ் நியாயம் பண்ணுங்க ப்ரோ. தேங்க்யூ. இது அங்கெல்லாம் போடும்போது மட்டும் இனிச்சுதோ. எங்க வாங்க எவ்வளவு நாள் போடுங்க. இன்னும் அடையாளம் இது ஒரு புது பிளேயர் அவரு. சென்ட் ஜோசப்ல போடுங்க கார்த்திக். அது வேஸ்ட். ஆமா கால் 2 பேர் வரல. ஏதோ ஒரு இடம் செயின்ட் பேட்ரிக் 20 ஓவருக்கு 4720 ஓவர் தான். அது 20 ஓவர் தான். ஆமாடா 4700 தந்தற KCG மாதிரி வேஸ்ட்ங்க. இது வேஸ்ட்க்கா. அரசு மரங்கறலாம் ஒரு மாதிரி செட்டப் ஓகேவா இல்ல. அங்கேயும் போய் ஆடி இருக்கும்ன்றேன். போனது நியூ பால்ல ஓவர் போடுன்னு கேட்காத அவர் என்ன சொல்லிட்டு போறாரு. புரியல உள்ள போனது நியூ பால்ல ஓவர் போடுன்னு சொல்லாது. ஓவர் போடுவியா? இங்க இருந்து கல்லு வரும்னு சொல்றாரு. கல்லு வரும். அருவி வெங்கியா அருவியை கூப்பிடு. டைம் இல்லதான் பால் ஸ்விங்கு இல்லை இன்ஸ்விங் ஆச்சு. ஃபஸ்ட்டு பாலே நல்லா நேரலே ஸ்விங்கு நேராக வந்துச்சு. காலில் பிளேட்
கிரவுண்ட் ஈரமாக இருக்கு. பேரு நல்லா ஒயிட் பால் நியூ பால் கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. உங்களை யார் யார் சொன்னா? நீங்களா? சரது போவீங்க. அப்போ கவினா பேட்டிங் நானே போடணும். இல்ல மேட்டு செகண்ட் டைம் தான் பால் பிச்சு நல்லா இருந்துச்சு. பவர் இல்லையா? பவர் இல்லையா? ஏன்னா நான் பால் லைட்டாக நின்று வந்துருச்சு. நான் அந்த டைமிங்கில் தான் போக அடிக்க பார்த்தேன். பால் லைட்டாக நல்லா போயிட்டு பால் நல்லா போயிட்டு கரெக்டாக போயிட்டு ஷார்ட் ஓ ஷார்ட் ப்ரோ பாலும் லைட்டாக ஸ்விங்கு நல்லா வந்து நீங்க அதான் அப்புறம் வேற ஏன்டா பாலை போடுக்கு முன்னாடி பிடிக்கிறேன்? தப்புடா. போடுக்கு முன்னாடி பிடிக்கணும் வெளியே நிற்கும். ஏய் அப்படிலாம் விட்டுறாத காண்டாயிடுவாங்க. பாருங்க. பால் கீழே வரும். மேலே வந்து அடிச்சுடுவான். சொல்லிட்டேன் வினோ பால் கீழே தான் வரும், மேலே வராது. ரன்னிங் பாலை வாட்ச் பண்ணிட்டு ஓடலாம். வாட்ச் பண்ணாவே ஓடுறாரு. பால் அங்க போயிட்டு பால் வாட்ச் பண்ணிட்டு கூட ஓடலாம். பார்க்காமயே ஓடுறாரு. அவர் கால் பிரஸ் பண்ணிட்டு ஓடுறாரு. நேற்று மாதிரி யாரு போகிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணிக்க, அப்புறம் லாஸ்ட் எடுத்துக்கலாம். ரொம்ப கிரேட். பால் கீழே வரலான்னு சொல்றேன். இன்னும் பால் கீழேயே தானே வந்துச்சு. ஏன் பேட்டை விட்ட? அவரு மாதிரி அடிச்சிருக்கலாம். நீ இருங்க அங்கே இருங்க. நின்னானே சவுத் ஆப்பிரிக்கா டீம் கூட நின்னானே இவன். ஐயோ பேர் மறந்து கட்டுறா அடி ப்ரோ. இந்தியன் பிளேயர் சவுத் ஆப்பிரிக்கா கூட ஒருத்தவன் நின்னா ஃபீல்டிங் வந்துச்சுங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்காட்லாண்டுக்காக பேட்டிங்கே பண்ணிருக்காங்க. அப்படியா? உடம்பு சரின்னு பண்ணா அவங்களுக்கு இது ரொம்ப ஃபுட் பாய்ஸ் சப்ஸ்டியூட் இல்லாம
நான் தான் அதிகமாக தெரியும். கேமரா மறைச்சிடாரா ஃபீல்டர் கிட்ட இது நிற்காது டெம்பிள் கிட்ட நிற்காது. அது போக மாட்டேங்குது. பால் அவுட்ஃபீல்ட் போகாது. ஆள் சுத்தமாக அவுட்ஃபீல்ட் போகாது. இந்த பக்கமாவது கொஞ்சம் ஒரு வருது. போயிட்டு லெஃப்ட் நின்னுட்டு சைட் போல நின்னுட்டு எப்படி பால் பால் ஆஃப் சைடு வந்தால் உள்ள கொஞ்சம் இருந்தா போகும் மண்ணில் போகாது. லெஃப்ட் சைடில் போகாது. போராட்டுவா பார்த்தீங்களா? அதில் பட்டா போகிறதானே சவுத்தில் பரவாயில்ல அடியில் சொக்காரு சவுத்துல பண்ணாங்களா? பால் தானே பாலில் பட்டாதான் செடியில் பட்டா எப்போ மரத்தில் பட்டாலே 4 லைன்றாங்க. எங்க விட்டாங்க? மரத்தில் பட்டா 6 தான் ப்ரோ சொன்னாங்க. இலையில பட்டா 6 தான் சொன்னாங்க. எந்த மரத்தில் இலையில பட்டாங்க? பால் போடுறியா? அது பாரு பிஞ்சு வெளில வருது போல. அது உள்ள தள்ளிட்டு அதே கொஞ்சம் க்ளூ போட்டு இது பண்ணு. என்ன சிசர் கட் பண்ணி விட்டுரு. ஏன்னா அது வந்துட்டே இருக்கு. ஆமாம் ரெக்கார்ட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் போடலையா? ஆமாம் இதெல்லாம் ரெக்கார்டே ஆகுது. இல்லை ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. கால் வந்துச்சுன்னா கட் ஆகிடும். நானும் தான் கேட்டேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இருந்தால் கேட்டேன். வாட்ஸ்அப்பில் ட்ரீட்மெண்ட் போட்டது இதெல்லாம் யூடியூப்பில் போகுது. தண்ணி கண்ணை பொறுமையாக தான் கண்ணை பொறுமையாக தான் பால் கரெக்டாக வரும். பால் லோலே வருது. முடிஞ்சு ஆடணும். பாப்பா நீங்கிட்டு ஆடணும்னா அவங்க ஆள் வராங்களா இல்லையா? 2 பேர் வந்து என் மிஷின் கேட்டாங்க.
லூஸ் பால் பட்டு இதுல அடிச்சு ஜஸ்ட் எல்லா பாலும் பாத்து அடே பாத்து அடே நம்ம டீம் எடுக்கல கால் வச்சதே பள்ளத்துல கால் வச்சு ஏதோ ஒரு லைட்டா சின்ன பழத்துல கால வச்சிட்டோம் போல தட்டி விட்டு ட்ரை பண்ணல நம்ம டீம்ல இருக்கும்போது பள்ளத்துல கால வச்சா தண்ணி 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 எனக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொஞ்சம் ரெடியா வச்சுக்கோங்க நான் எடுத்து போறேன் வச்சிருக்கேன் ஷாட் பாடி போர்சன் மழை போச்சு வச்சுக்கோங்க நீ வேண்டாம் இல்ல அவரு அப்படிதான் நின்று இருக்காரு மேல உட்கார்ந்து ஓப்பன் 2 பேரும் டக் அவுட் நீங்களும் டக் அவுட்டா திரும்ப ஒரு வாரம் வெயிட் பண்ணணும்ல அப்படியே மாறிக்க அப்படி சொல்லிட்டு ப்ரோ ஷூ போட்டு வரா நான் போடல சப்சிடிக்கு சோசா வந்துருச்சா உனக்கு உச்சா இப்பதான் உனக்கு எல்லாம் வரும் சப்சிடிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடுறப்பா ஒரு 2 பால் இட்டு போ ரெடியா இருக்கீங்களா நீ மேடி அங்க போயிரு நீ போயிரு புரியல இல்ல அவர் வெளில போயிட்டாரு ஒன் ஷாட்டா ரிலாக்ஸ் ஆயிடுங்க சும்மாவே அடிப்பாரு 6 கிலோமீட்டர் பேட்டிங் போர்சன் பேட்டிங் பாய் பால் சொல்றாங்க கோமனா டர்னர் கொடுத்துறீங்க சின்ன கேட் மாதிரி வச்சிருக்கு ஓபன் அழகா ஏதோ ஆக்டிவ் பண்ண கரெக்டா இருக்கு
ஓசன் ஒரு வாரம் காத்திருக்கணும் வேடா கவின் சாமடா பரவாயில்ல பால் ரொம்ப கீழே வந்துருச்சு பரவாயில்ல எல்லா மேட்சும் ஒரே மாதிரி இருக்கு பால் கீழே வந்து பால் கீழே போயிடுச்சு அருவி அது ப்ரோ நான் நம்மளாம் போய் கால் நிக்காது எனக்குலாம் அதனால ஸ்டாண்ட் பண்ணி ஆடுவீங்கன்னா உள்ள போங்க எங்களுக்குலாம் போனோமா சுத்துறோமா இந்த மாதிரி எழுப்பிங்க யார் பேட பண்ணடா ஏய் ஸ்டாண்ட் பண்ணிடா ரவி பால் வாட்ச் பண்ணி அட எங்க வெனிக்கு போட்டு சொல்லு ஸ்டாண்ட் பண்ண சொல்லு ஏதோ ஒரு கிட்ட தான் இருக்குது அது எப்படி பண்ணுங்க இது
இவரே தானா அவங்களும் விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட்டா ஸ்கோர் யார் பார்க்கலாம் 26 நான் பார்க்கும்போது எவ்வளோன்னு தெரியல இதுக்கப்புறம் போனேன் 26 7 ஓவர்ஸ் 27 ஒரு பேட் வந்து பேட் வர அவுட்னா வந்து சொல்லுவார் அதுக்காக தான் இருக்கும். அவர் இன்னும் கட்டவே இல்லை அப்புறம் ஆட சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்து 2 பேர் மட்டும் பேட ரெடியா இருந்துக்கோங்க யாருக்கா இன்னோவா இருந்தாலும் உங்க இது பண்ணுங்க எதுக்கு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க சார் அடி அது முதல் பால் பேர் மட்டும் ரெடியா இருங்க எப்பயுமே சிம்பிள் போன பால் அவுட்டா இல்லை அது என்னன்னா டபுள் சவுண்ட் இருக்கு பேடு பட்டு பேட்டு எனக்கே டவுட்டு தான் அது எனக்கே டவுட்டு தான் அது வந்து ரொம்ப மைனஸ் தான் எனக்கு ஷூராக சொல்ல தெரியல ஆனா அவங்க கிரவுண்ட்ல டச் ஆனனால சவுண்ட் அது அதோட இம்பாக்ட் அதிகமா தெரியல இருக்கு ஏய் ஸ்கேன் பண்ணி பால் வாட்ச் இது அடிக்க வேண்டிய பால் சரியான பொறுமை வேணுங்க சாதாரண விளையாடுறத எக்கச்சக்க பொறுமை வேணும் பயங்கர பொறுமை வேணும் அவர் அவுட் ஆனதுன்னா எந்த விக்கெட்லையும் அவுட் ஆகிற பால் கிடையாது ரெண்டுமே பேட் பால் தான் 2 பேர் அவுட் நீங்கள் 2 பேர் சொல்லுங்கள் அதான் நான் பேசி தானே இருக்கோம் 2 பேருமே பேட் ரன்னே வர மாட்டேங்குது அப்படியே ஆடி இருந்தா சும்மா வரும் அவ்வளோதான் 50 ரன் அடிக்கும் ஏதோ சொல்லலாம் பார்த்தேன் எடுத்துக்கிறேன் ஒன்றும் வேர்க்கும் இது ஒன்றும் இல்லைங்க ஹம்பிளாக ஆனாங்க அவ்வளோ ஹம்பிளாக மார்னிங் விளையாடுறாங்க பவுலிங்லாம் ஒன்றுமே கிடையாது மார்னிங் இன்னிங்ஸ் சார் அவ்வளோதான் அது மாதிரி கூட பேட்டுக்கு வராது இல்லை அதான் வரல பேட்டுக்கு வரல பால் லோ அது இந்த பையன் நல்லா பிடிச்சான் வேற யாரும் பிடிச்சிருக்க மாட்டாங்க ஒரு 100 அடிங்க போதும் 100 அடிச்சா போதும் 3 பேர் இருக்கீங்க போலிங் கஷ்டம் நான் டிஃபெண்டபிள் ஸ்கோர் 160 அப்படி சின்ன கிரவுண்ட் பிளேட் வெங்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 100 ஆள் வாடி அடிக்கலாம். வெக்கி வாடி நல்லா இருக்கு 3 பேர் நல்லா போகலாம் 4 விக்கெட் 5 விக்கெட் அவன் பேட்டிங் இருக்கு விளையாடுங்க கை உடனே உடனே தந்துடுறேன் இல்லைங்க மேட்ல ஆடி ஆடி அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க மக்கள் அதனால டக்குன்னு ரியாக்ட் பண்ணாங்க முன்னாடி போட்டு ஆடணுன்றேன் முன்னாடியே போட்டு ஆட மாட்டேங்கிறீங்க ஃபுல்லா எல்லா பாலும் வந்து வரும் உங்களுக்கே வந்து பார்க்குறீங்க நீங்க எப்படி பாஸ் பண்ணுவீங்க தேவைப்படுனா அதுக்கு சொல்லிட்டு காலை முன்னாடி போட்டு ஆடணும் அது கனெக்ட் ஆகிதுன்னா வெளில போயிடும் ஆமாம் ஸ்லைட் ஃபெயிண்ட் எட்ஜ்
முன்னாடி போட்டு நான் ஆட சொல்றேன்ல காலை அப்படியே ஆடினா என்ன இருக்கும் காலை முன்னாடி கொஞ்சம் போட்டாலே போதும் பால் பேட் வந்துடும் இல்ல நீங்க ஆடி சும்மா பழகலாம்ல நான் சொல்ல வரேன்னா அடிக்க வேண்டாம் ஆடி பழகலான்றல இது அன்பார்ச்சுனேட் விக்கெட்னா கூட பரவாயில்ல நேரா பால் பேட்டிங் ஒரு மேட்ச்ல 220 அடிச்சிருக்கீங்களா 30 ஒரு மேட்ச்ல ஹையஸ்ட் லோயஸ்ட் டீம் இந்த கிரவுண்ட் காலை முன்னாடி போட்டாருங்க டக்குன்னு வராதுங்க எல்லா மேட்சும் மேட்ச்ல ஆடிட்டு திடீர்னு ஒரு மேட்ச் கரெக்ட் தானே ஆமா 250 அடிக்குது அது வந்து அது ஓவர் கம்மியாச்சு 30 ஒரு ஆளு சரி ரோடு கீழ வந்து கட்டை வச்சு அடுத்து உருப்பாங்க இந்த வரை சொல்லிட்டேன் நீங்க வந்து இப்ப அவ குட்டன்றீங்க நீங்க பேட் ஆடாம விட்டு அவரே டைமிங் ஆக மாட்டேங்குது காலை முன்னாடி போட்டாங்க அவ்வளவுதான் சொல்றேன் ஒரே இது காலை முன்னாடி போட்டாங்க பால் பேட்ல எங்க போயிடுச்சு கோபி எங்க அடிச்சீங்க அங்கே கீழே போகணும் லாஸ்ட் சேர் இருக்குல்ல அங்கே கீழே போகணும் காட்ட ஆடி அதை போயிட்டு இங்கே பவுண்டரி பால் நினைச்சேன் அது கிளம்பிடுச்சு இல்லை ப்ரோ யாருமே இல்லை ப்ரோ நானே யாருமே ரொம்ப ஆடல இன்னைக்கு நான் கீழே போகணும் நிற்க கீழே ஆடல இல்லைன்னா ஆடி இருக்கேன் நல்லா ஆனே சரி ஏதாவது ஒரு ரன் வந்தால் தான் அவர் இருக்கும்போது 2 6 அடிச்சாருன்னு கொஞ்சம் அவசரப்பட்டேன் ஏன்னா ஆடி இருப்பாங்க இது கரெக்டாக இருந்தது பட் அன்பார்ச்சுனேட் டைம் ஒன்றும் சொல்லுது ஆடி எவ்வளவோ முடியுமோ கட்ட போட்டு ஒரு டே ரொம்ப டெம்ப்ட் மட்டும் ஆகாது அடிக்கணும்னு அடிச்சது தான் நான் டெம்ப்ட் ஆகி அடிக்காது மீன்ஸ் மாதிரி சொல்லுங்க ரெண்டு பேரும் கமிஷன் முடியாது மாடி சூப்பர் ஷாட் ஃபீலிங் குட் மேன் மது ரிஸ்க் வேண்டாம் நல்லா ஓடுனீங்க கவின் இருக்கா இருக்கும்போது என்ன போயிடும் இன்னும் நான் 3 பேர் தான் இருக்கிறோம் யூஎஸ்எல்லாம் விட கவின் எவ்வளோ ஒரு பேட்ஸ்மேன் தெரியும் ஏய் பாலுக்கு முன்னாடி காலை வைக்காத மென்டல் பால் வரது முன்னாடியே காலை வச்சு பேட் வச்சிடலாம் கால் போடுறேன் தெரியாது அடிச்சுமா ஓரளவுக்கு இல்ல அது நல்லா தான் இருக்கு கரையோட அடிக்காங்க ஆடி ப்ரூவ் பண்ணிட்டோன்னா ஓகே தான் இல்ல கீழே ஆடு ஆனா என்னன்னா பால் காலை லைட்டா முன்னாடி போட்டு அது போய் நின்று ஆடுறல அது செட்டே ஆகாது சும்மா போட்டாலே ஏறும் எப்பவா கோபி ப்ரோ இல்ல அது மாதிரி நம்ம நீங்க நினைச்சுக்கணும் அன்னைக்கு விக்கெட் விடாம ஆடுனீங்க அதனால அன்னைக்கு எப்படி விக்கெட் விடாம ரன் 10 ரன் தான் வந்து ரெண்டு நோபாவோட 2 பேரும் போய் ஆடுனீங்க பரவாயில்ல ரன் வரலனாலும் கவலை ரொம்ப டெடிகேஷன் ரொம்ப பயமுறுத்தி ஃபுல் டாஸ் டிபெண்ட் பண்ணிட்டீங்க ஃபுல் டாஸ்
இதெல்லாம் இல்ல மாறும் இருக்க கவின் இருக்கான், நம்ம மேடி கோபி எல்லாம் இருக்கும் போது கவலை கிடையாது நமக்கு. வெயிட் அதுதான் வெயிட் பண்ண பவர் பிளே ஒன்றும் முடியல ஐயா. இப்பதானே ஏய் பிச்சில் ஓடி தொலையாத மென்டல். நீங்க அம்பேரா பேசுறீங்க, ஆப்போனண்டா பேசுறீங்க, நம்ம டீம் பேசுறதுக்கு நோ கமெண்ட்ஸ். வெங்கி ப்ரோ இருக்கும் போது இந்த வார்த்தை சொல்லலாம். நம்ம ஆடிட்டு கிளம்பலாம். ஏய் காரணம் கேப்பா சொன்னாங்க இன்னும் உங்களோட நம்பிக்கையில எப்படி சொல்றதுன்னு தெரியல. மழை வரும்னு எப்படா நம்புறீங்க? எதை வச்சுதான் நம்புறீங்க? இது நேற்றுல இருந்து இருக்கு, நேற்று இடி இங்கெல்லாம் வந்தது. வராது சொல்றேன் நான், வராது வாய்ப்பே இல்லை. நல்லா வரும் ப்ரோ. நல்லா வரும் ப்ரோ. ஓகே வரும். இதுல தானே 2 6 அடிச்சீங்க. அவங்கள பாக்கெட்ல போகணும்னா அப்படி ஆடணும் பால். ஆனா நம்மளே பாக்கெட். நோ பால். பாடி ஹே. வாவ் வாட் எ மேன். சென்சிட்டிவ் பேட். அடிக்கவே நினைக்கல. அங்க ஆள் இருந்தா அதே கேட்சியா. ப்ரோ தாண்டி போய் பால் என்ன அடிச்சோம் தெரியுமா? எவ்வளவு நேக்கா அடிச்சாரு பாத்தீங்களா? எவ்வளவு வெங்கிய கலாய்க்கல. நீ பாருங்க அதுதான் வெங்கி நியாயமா. அதனால வெங்கி 6. பதட்டமாவே இந்த மாதிரி அவங்க டீம் ஆகல. ஓவர் சனா நியாயம் அவுட். அப்பதான் 2 6 அடிச்சார். அரைக்குழி பால் அது. பால் அரைக்குழி. எலும்புற ஓகே பரவ பாடி வெங்கி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஃபுல் ரெடி ஆயிட்டீங்க. ஃபுல் அடிச்சிருங்க 6. ஆனா பால் தான் எலும்புவே. ஸ்லோவர்னா ஸ்லோ பாலும் கிடையாது, பெருசா ஸ்லோ கிடையாது. நார்மல் பேஸ் கிடையாது. அது பேஸ் போட்டாதான் ஏறும். ஓபி போட்டாதான் எனக்கு தெரிஞ்சு பால் ஏறும். அடம் போடுதுன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பாத்தீங்கன்னா பாத்தியா. டேய் வெங்கி, டேய் பால் ஃப்ரீ முடிஞ்ச 4 மணி நேரம் ஆகுது. இந்த பால் சுத்த ஆரம்பிச்சானாவே அவுட் ஆயிரும். இல்ல இவ்வளவு நேரம் வந்து கரெக்டா தானே போயிட்டு இருந்தது. ஒரு பால் ஃப்ரீ டு கிடைச்ச உடனே பாத்தீங்களா 50 எப்படி போகுது. இல்ல ஒரு 100 ரன் வந்தா கூட டைப் பண்ணி விட்டுலாம் கண்டிப்பா. நேத்தே பண்ணல. கை தட்டி இந்த ஓவர் இன்னிங்ஸ்க்கே இல்ல ஃபுல்லா வைட் போட்டாங்க ப்ரோ. வைட்ல நிறைய என் பாலே வைட் தான். அதுவே விக்கெட் திரும்பிடுச்சேன்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. மீட்டர் இருக்குன்னா 1 பவுண்ட் ஸ்கோர். இல்லண்ணா அது நாங்க சரி எதுக்கு நம்ம ஸ்டார்டிங்ல எதுக்கு ஆடணும் நார்மலா வச்சிருந்தோம். நிறைய ஆடினா கூட இல்ல அந்த பக்கம் போய் குத்துனா நோ பால் இல்ல. ஏன்னா பால் நல்ல ஸ்டம்ப் முன்னாடி இருந்துச்சு. ஒரு 50 நாள் இருக்குமாண்ணா? 43. 120 அடிச்சா நம்ம bowlingல நம்பிக்கை இருக்கு. 3 பேர் நார்வா போடி மது ஸ்பின் 4 பேர் சாலிடா இருக்கு. 120 அடிச்சா தெரிஞ்சு அவர் கொஞ்சம் நிறைய சான்ஸ் இருக்கு. கவின் இருக்க நீங்க கவலைப்படாதீங்க. சூப்பர் வெங்கி ப்ரோ. பவுண்டரி. அடச்சை 2 சூப்பர் சூப்பர். என்னடா இது அங்க போடியா? சூப்பர் ரன்னிங். இல்ல என்டியூர் மது என்டியூர். தலைவர் ஹெல்மெட் போட மாட்டாரு. இல்ல பால் வேற பண்ணு. இல்ல அதுக்கு சொல்லலாம் இல்ல ஹெல்மெட் போட மாட்டாரு. போட்டுக்கிறேன்டா.
பேடி 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 ஜஸ்ட் பேடிங்க பேடிங்க வைக்கலாம் 6 அம்பேர் தான் கை தூக்குறாரு. காலையில இப்படிதான் லைன் கட்டணும். மதுதான் ஆட்டினாரு. 35 மது ஒரு பையன் பேரும் பண்ணாரு. ப்ரோ அவ்வளவுதான், அப்படியே அடிக்கவங்க. வெங்கி நல்லா செட் ஆகுது உங்களுக்கு, அப்படியே ஆடுங்க. எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம், நேச்சுரலா நல்லா வருது. லைன்ல இருந்து நின்றது கேட்ச்ல. கையில தான் போச்சு. சரி ஜிம்பாடி தான். பக்கத்துல கால வச்சுட்டேன். லெஃப்ட்ல வைக்கலையா? போயிட்டே இருக்குதா? ஏய் என்ன பண்ற? உள்ள நில்லுங்க மது, உள்ள நில்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் மத்ததெல்லாம். யார் பேர் கட்டாம இருக்கா? அருவி நான் போறேன். வாட்டர் ஃபில் பண்ணிருக்கா? இதுவா? ஏய் ஒயிட்டாடா. ப்ரோ வைரஸ் அஃபெக்ட் ஆகுது. கொடுங்க கார்த்திக், நான் போறேன். 2 பேர் போவாங்க. ஓ இதெல்லாம் ஊத்தி குடிப்பாரா? இல்ல போங்க. விவேக் காமெடி. இது எங்க வைக்கிறது? இந்த இங்கே அங்க வச்சுறது அடிபட்டுருக்காது. இதுதான் இதனால நான் கோக்கு வர ஊற்றி குடிச்சடா. 4 வருஷம் 7 வருஷமா சொன்ன மாதிரி ஆகும். அடிக்கிறது தான் வெல் பிளேட் வெங்கி. அப்படிதான் பண்ணுவோம். எங்க ஒரு அறிவு ப்ரோ. நான் சொன்னல ட்ரைனிங் எடுத்துருக்காரு இன்னைக்கு ஆடுவாருன்னு. இது நேத்து பண்ண ட்ரைனிங்கா? ஆக்சுவலா நேற்று ஒரு வீடியோல ஸ்டேட்டஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த ஒருத்தர் பின்னாடியே போயிட்டு இருந்தார்ல, நான் என்ன நினைச்சேன்னா என்ன ரன்னிங் ரேஸ்ல ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஏய் கமாண்டா பாய் இப்ப மட்டும் பாராட்டுறீங்க ப்ரோ. ரன்னிங் ரன் வருது. உன்னையும் தான் செய்வா, என்னைய மட்டும் செய்வா. பாத்து இல்ல. 22 ரன் டைமிங் பால். செத்தீங்களா 2 நாளைக்கு? இது வேற ஆடி மேட்ச் ஜெயிச்சோம்னா அவன் நினைச்சு பாருங்க. அவனே பால் வேற ஆடுங்க ஜி நிறைய ஓவருக்கு உள்ள நின்னு ஆடுங்க. எல்லா பால் இந்த மாதிரி ஆடானே டீசன்ட் ஆடு. அப்படி ஆடுறமா 8 வருஷம் அது கேட்க நீங்க அவர்தான் ஹீரோ. அது நாங்க பார்த்தோம். உனக்காக ஒரு ஸ்பெஷலா ஒரு இது கொண்டு வந்திருக்கேன் கோப் பிடிக்கிறதுக்கு. கார்த்தி பால் நல்லா ஏறி வர பாலை மட்டும் நல்லா பாட சொல்லு. கேப்டன் ஸ்பின்னர் யாரோ இருக்காங்களான்னு கேட்கலாம். மாடமும் ஸ்பின்னர் வேற வச்சுக்கலாம். அதுக்காக தான் வெயிட்டிங். போவே இல்லை கடைசியில் வச்சு
கொஞ்சம் என்ன ஏன் 4 டக்கு நினைக்கிறேன். பால் ஸ்லோவா வந்துருக்கு. சேஸ் தான் ஆடாது. இல்லை 4 டக்கு ஸ்பேஸ் ஆடலாம் ப்ரோ. எனக்கு ஸ்பேஸ் விட ஸ்பின் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். உங்களுக்கு சேஸ் போட்டா ஆடு நல்லா ஆர்டர் பேட்ஸ்மேன். எனக்கு ஸ்லோவா போட்டா தான் ஆடு. பாக்கி கரெக்டா இருக்கா? நான் பேட்டை தொட்டே 6 மாசம் ஆகுது. 4 டக்கு மீன் தட்டா. நானே காத்தி நல்லா செட் ஆகுது. இன்னும் 4 வந்து போன வாரமும் 3 மாசம் ஆகுது பால் தொட்டு. அவ்வளோதான் இல்லை. கிரவுண்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது. லெஃப்ட் சைடில் சின்னதாக வச்சுருக்காங்க. ஆஃப் சைடில் எவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க. அடுத்து மொத்த ஓவருக்கு சேர்த்து இன்னும் அந்த அளவுக்கு போகுது. என்ன யாரு 150 அடிக்கலாம். யார் சொல்றது? ஸ்கோர் 90 அடிக்க மாட்டேங்க. 3 விக்கெட் தானே இருக்கு. ஏய் சத்தியம் மேட்ல இப்போ தான் இன்னைக்கு உள்ளே இறங்க போறேன். டர்ஃப்ல சார் டர்ஃப்ல ரப்பர் பால் ஆடி இருக்கேன் நான். அது ரப்பர் பால் நல்லா ஹெவி எல்லாம் வருங்க. டென்னிஸ் பால் நான் காலேஜில் ஆனது டேஃப்னா இந்த மாதிரி கூட இருக்காது ப்ரோ. எங்கள் காலேஜ் கிரவுண்டில் நீங்கள் ஆடி பார்க்கணும். இங்கே அந்த மாதிரி இருக்காது பிச்சு. இந்த குண்டு மூலியமாக இருக்கே இந்த அவுட் ஃபீல்டில் ஒரு இடத்துல பிச்சு போட்டு அதில் தான் கார் ஸ்டிச் பால் போட்டு எடுத்துவாங்க. ஒருத்தன் போடுவான் ஆட்டை தூக்கி வைக்கிறதுக்குள்ள பால் போடும். எங்க 3rd மணிக்கே போயிடும். கீப்பர் விட்டுருவான். போட்டுருவான். இப்போ இந்த ஆக்ஷனில் போடுவான். பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இருக்குல்ல அந்த ஆக்ஷனில் ஃப்ரீடமில் வச்சுக்குவான். ஓப்பன் பண்ணேன் நான். இல்லை இல்லை இல்லையா வேறையா கொஞ்சம் உடம்பு பெருசாக இருக்கவங்கள பாருங்க. அவங்க தான் ஸ்பின் போடுவாங்க. தெரியலையே ஸ்பின் போகிற மாதிரி தெரியல. எல்லாம் ஒரு தான் ஸ்பின் போடுறாருன்னு வெல் பிளேட் மது. ஸ்கோர் எவ்வளோ? 70 வந்துருக்குமா? 57 58 58 58னா 68 இல்ல 10 இன்னொரு 10 காணா. இந்த 10 நான் சொல்றேன் 41 32. ஆளுக்கு நீங்க அங்க இருந்தாலும் ஸ்கோர் 80. ஆமா தப்பு பண்ணிட்டேன். தப்புதான் அப்படிதான் அன்பார்ச்சுனேட் கொஞ்சம் தப்பு கொஞ்சம். இல்லையா Well played boy. Main instinct of the attacking தான். அவன் சும்மா முன்னாடி வர மாதிரி வருவான், அப்புறம் போற மாதிரி போவான், பின்னாடி போவோம். அடி இருக்கு. So much unfortunate wicket. எல்லாருக்குமே நான் 150 மட்டும் கழிவு போய் மாட்டேன். 120 தான். கோபி ப்ரோ நீங்க 2 பேரும் வேலை இருக்கக்கூடாது. நின்று வாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாருக்குமே அன்பார்ச்சுனேட் தான் இருக்கு. 330 தான் அது. போயிட்டு வந்துட்டே இருக்கோமே. இன்னொரு மேட்ச் ஆடுவோம். அது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே வச்சிருங்க. இங்க போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. டைரக்ஷன் வேற. உங்க டைரக்ஷன் வந்ததுன்னா கூட உங்களை தப்பு சொல்லலாம். இல்ல நான் ஸ்ட்ரைட்டா தான் ஆடினேன். நல்லா வேற ஆடிட்டு இருந்தீங்க. அதான் பாத்தீங்களா, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஓடுது. நல்லா இருக்கீங்க. காலையில ரன்னு நல்லா மேட்ச்ல இல்ல இப்போ நல்லா முட்டிய போட்டேன். ரொம்ப லோவா வருது. என்னைக்குமே நான் 3 மேட்சா டெம்ப்டே எதிர்பார்க்கவே இல்லை. பேட்டியாக கொடுத்துருப்பேன்.
பென்டல் மாதிரி சுத்துறாது பாரு. அவரு மாட்டுக்கு ரெடியா நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இதையும் டிஃபரெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா வாய்குரு லோவா இருக்கும். பட் இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பால் பேட்ல பட்டுச்சு, எனக்கு டவுட்டா இருக்கு. அது பால் இங்கே வந்துட்டு உள்ள வந்துச்சு. அது அந்த பிச்சில் கிரேவல்ஸ் இருக்குல்ல, அதுல பட்டு உங்களுக்கு உள்ள வருது நிறைய. வெல் பிளேட் வெங்கி. கொஞ்சம் அவசரப்படாம இருந்தீங்க. அவசரப்பட்டதுனால தான் அவுட். இல்ல அந்த இன்டென்ட்னால தான் அவுட். இன்னும் உனக்கு பால் ஸ்டார்ட்ல வரல. பால் உனக்கு முன்னாடியே பிடிச்சிருச்சு. அடிக்க போனது மைண்ட் செட் தான். ஒன் பால் இருக்கு பஸ். லாஸ்ட்ல கட் ஆயிடுச்சு. 8 டவுனா ஆடிடுவாங்க, கொஞ்சம் ஆடிடுவாங்க. நமக்கு நேரம் எங்க இருந்து பேட்ல நல்லா நல்ல ஃபுல் அடிச்சு. நல்ல ஃபுல் பேட்ல பட்டுச்சு. நல்ல கான்ஃபிடன்ஸ். பால் எப்படி பட்டு எங்க வந்துச்சு இந்த இடத்துல தெரியலடானா. இந்த இடத்துல நானா உள்ள நின்றேன். சரி பால் இப்படி தானே போகுது. நின்றுக்க முடியாது. டைரக்ஷனே வேற. அதுதான் பாரு. டைரக்ஷன் வேற இருந்து இதுவாதுன்னா உள்ள பேக்கப் பண்ணு. நல்லா உனக்கு பட்டுதுன்னா எல்லா பால் சுத்தக்கூடாது. வெயிட் பண்ணி நான் சுத்தவே இல்லடா. இந்த பால் உள்ள வந்துருச்சு, லோவா வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி பால்லாம் நல்லா ஏறி வந்துச்சு. பேடிடா அது அவுட் ஆகலாம் நின்று. மேபி நீ பேடி அவுட் ஆயிருக்கும். பஞ்ச் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பண்ணு. என்ன மட்டும் தெரியும். ஒத்த கையில விடாத. முடிஞ்ச இடத்துல விட டர்ஃபுக்கு வெயிட் பண்ற. அதான் அந்த ஃப்ரண்ட் ஃபுட் வரல. ஃப்ரண்ட் ஃபுட் கரெக்டா போய் ஆட மாட்டேன்றாங்க. மேட் மைண்ட் செட்ல இருக்கு. எனக்கு அங்க ஆறதோட இங்க ஆறது கரெக்டா இருக்கு. இங்க ஆறதுக்கு வந்து போர்ஸ் மட்டும் தான் கரெக்டா நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அவர் கரெக்டா அந்த ரெண்டு அவரோட கரெக்டான ஸ்லாட்ல 2 பால் வந்துச்சு. அது நல்லா அது இல்லாம அந்த கரெக்டா அந்த போர்ஷனுக்கு அந்த முன்னாடி போய் ஆடுறது கரெக்டா இருக்கு. எனக்கு பின்னாடி ஆடுறாங்க அதான் கரெக்டா இருக்கு. இது இவரோட வினோத் மோகன் கேட்ச் நம்ம ரெடியா அவளை எப்படி பிடிச்சான்னு தெரியல. ஹைட்டாவே நின்றுட்டு இருந்தான். லோவா கூட நிக்கல, பிடிச்சான். ஏய் வாட் a shot. நல்லா இருக்கு கோபி, நல்லா இருக்கு பாருங்க. யோ இரியா இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு அப்ப யாருக்கும் நம்பிக்கை இல்லையா? கரெக்டா இல்ல எல்லாம் கேட்ச் ஆட கையில. யோ கோபி இந்த கேட்ச் மட்டும் தெரியல. இல்ல அது வரைக்கும் பிடிக்கிற மாதிரி போயிட்டு கடைசி நேத்து கூட நான் கோபியோட ஒரு கேட்ச் ஒண்ணு பாத்தீங்க. கேட்ச் வைக்க இருந்து புடிச்சான். இன்னொரு கேட்ச் அட கோபி கேட்ச் ஒண்ணு கோபி கேட்ச் 2 கேட்ச் டாப். ஆமா எனக்கு கரெக்டா புடிச்சாங்க. உங்களுக்கு அதே மாதிரி நீ எலிவேட் பண்ணி போகும்போது அவுட்டிட்டீங்க. உங்களுக்கு அவன் கரெக்டா வந்துட்டான். கோபிக்கு 2 கேட்ச் ஒரே பையன் ஆடும். நம்ம டீம்ல பேட் டேய் கொஞ்சம் முன்னாடி போட்டாரா பாடி. அது நீ ஆளல இப்ப காட்ற கரெக்ட்டா. ஆனா ஆன பால் வந்து ஃபிளிக் மாதிரி ஆன. நானுமே தப்பு பண்ண தேவலாம். அப்படிலாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஹீவ்லாம் பண்ணவே மாட்டேன். சரி ரன்னே வரலையே. அடி அவசரம்ல. வேற ஏதாவது ட்ரை பண்ண கேட்கறாங்க. இன்னைக்கு பேட் டே நினைச்சுப்போமே. ஒண்ணுமே பேசுறதுக்கு இல்ல. ஓவரால் பேட் டே. போர்சன் இன்னும் 3 ரன் இருக்கு. எவ்வளோ 60. ஏய் ஒதுங்கம் நல்லா ஆடு. விடுங்க அவங்க ஆடுறது தான். அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை வச்சிருக்கீங்க? ரெண்டு பாட்டில் தரேன். ஆளாளுக்கு ஒரு பாட்டில் வச்சுக்கிறேன். அடுத்த வாரம் 2 தரேன். போடு. ரெக்கார்ட்
ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபோன் எடுத்துக்கோங்கண்ணா சொல்லுங்க. போன அவங்க ஸ்கோர் பார்த்துட்டு ஒரே ஷாட். ஸ்கோர் பார்த்துட்டு இப்போ நம்ம தலைவருக்கு ஒரு அடிக்கலாம். நிறைய வெயிட் அவர் ஆடினா இருக்கும் கூலாக இருந்தான். அவர் பக்கம் ரன் வந்துட்டு இருக்கேன்னு. அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ரன்னும் வரல. ஷூதாண்டா இருக்கு. கேப்டன் இன்ஃபார்ம்ல இருக்காரு. எனக்கு மட்டும் தான் பேட்ல பட்டிருக்கு. கோபி ப்ரோ காடி ஜஸ்ட் போனோம். வாக்கிங் போற மாதிரி போயிட்டு நல்லா ஆடு மேடி. இப்போ இன்னைக்கு நீங்க பேச சிட்டிங் மோட் போறானா? பொதுவா அப்படி ஹிட்டிங் ஆட மாட்டான் மேடி. நீங்க என்னமோ தெரியல அடிக்கலாம். பைத்தியம். இப்போ வரலாம். என்ன பால பார்க்காமலே ஓடுறிய? குடிக்க சொன்னா நீங்களே குடிச்சிருக்கீங்க எல்லாத்தையும். கோபி குடிச்சு கொடுங்க. இன்னும் மேல ஓவர் இருக்கு. நீ நல்லத்தானே ஆடுறேன். ஸ்ட்ரைக் போட்டு எடுத்து இது பண்ணணும். ஏண்டா இல்ல நல்லத்தானே ஆடுறேன். ஸ்ட்ரைக் விட்டுட்டு ஆடலாம். போட்டு குடிச்சிருக்கீங்க. போ வாய்ப்பு இருக்கு. சூப்பர். கையில நம்மால வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா காதல் படத்துல பரத்து ஆயிடு. ஆமா மேடி கான்ஃபிடென்ட் ஆடு. எப்படியோ 100 ரன்னுக்கு மேல கொண்டு வந்துரும். வாங்கிட்டான்டா. எக்ஸலென்ட் ரன்னிங் ப்ரோ, எக்ஸலென்ட் ரன்னிங். தேஜில் வர மாடி டிராப் பண்ணிட்டு அவனை போக சொன்னாங்க. என்ன பண்றானே தெரியல அவனுங்க. யார்கிட்ட கேட்குறேன்? 10 ரன் சேர்த்து கேளுங்க. 100 ரன் ஆசைப்படலாம், வேலை ஆசைப்படக்கூடாது. அப்படின்னு வந்து 7 அடிச்சிருக்கா. நீங்க 2 பேரும் வச்சு எப்படி அவங்க இன்னைக்கு 30 இருக்கு. கூல் 50 இருக்கு. தமிழ பத்தி தெரியும். சூப்பர் மாடி, எக்ஸலென்ட் ரன்னிங். இல்ல நீ சொன்ன 30 கரெக்ட் தான். போர்டு வைக்க சொன்னேன். இந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது. அண்ணா கூலிப் 30 டே ஏதோ கூலிப் 30 பார்த்து பண்ணி கொடு. நீ கோபி எப்படியா இருந்தாலும் என்ன வாங்க போனாலும் இதே வளராச்சு. சும்மா போய் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, நிறைய டைம். புல்டாஸ் பால்றா ஆஃப்ல போயிடுச்சு. அதான் புல்டாஸ் பால்றா. வேற பால்
பொறுத்த வரைக்கும் லோ ஸ்கோர் ஈஸியாக டிஃபெண்ட் பண்ணலாம். நம்ம ஒழுங்காக போட்டு ஃபீல்டிங் பண்ணால் மட்டும் போதும். ஆடுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் தான், ஈஸியாக ஹீட்டப் பண்ணுறமோ ஃபீல் ஆகும். எது பண்ணாலும் அந்த வளர்க்குற மாதிரி வச்சு பார்க்கலாம். இதில் வேற வீடியோ வேற. ஏன்னா நேத்து தான் நல்லா ஆடினீங்க, நல்லா இது பண்ணீங்க, இன்னைக்கு வேற ஆச்சு வீடியோல பாக்குறேன் சிரிப்பா. அப்படி பர்ஃபார்ம் பண்ணுங்கடா. சரி ஓகே, அதான் நேற்று நம்ம 100 அந்த டீமுக்கு டிஃபெண்ட் பண்ணோம். அதாவது இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. 26 சுத்தம். ஆனா உனக்கு பாடியோ சும்மா போ அவனை, அதாவது போனதுல இருந்து இதேதான் சொல்லிட்டு அவங்க அவுட்டாங்க. நீங்க நின்று விளையாடிருந்தீங்கன்னா நான் அவுட் ஆயிருக்க மாட்டேன். ஓகே பாய், நைஸ் கேம். போனா பேட்டை மட்டும் பிடிச்சிட்டே இருந்தா வசந்த் கட்டிட்டு இருக்காரு.